பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 8:48 அடியேன் வாசிக்கிறேன். மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு பாடுள்ள ஸ்திரீக்கு, பலவீனமுள்ள ஒரு ஸ்திரீக்கு இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் வசனத்தில் 12 வருடமாக பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருக்க அந்த ஒரு ஸ்திரீ இயேசு போகிறார் என்று கேள்விப்படுகிறார். இயேசு அந்த இடத்துல கடந்து போகிறதை கேள்விப்பட்டு அவருக்கு பின்பதாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன், என் பெரும்பாடு நீங்கும் என்று அவள் விசுவாசித்தாள். அவள் வியாதி அவளை விட்டு நீங்கும், அவளுடைய உதரப்போக்கு அவளை விட்டு நின்று போகும் என்று அந்த வியாதியை குறித்து அவள் பயந்திருக்கிறா. நிறைய செலவு பண்ணியிருக்கா, எதுவும் நடக்கலை. ஆனால் இயேசு அற்புதமானவர் என்று கேள்விப்பட்டதுனால இப்பொழுது நான் அவரை தொடுறேன், நான் தொட்டா எனக்கு நிச்சயமா பூரண சுகம் கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறா. அதனால அவருக்கு பின்பதாகவே அவள் கடந்து போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறா. தொட்ட மாத்திரத்தில் இயேசுவானவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை தொட்டது யார் என்று அவர் அங்கே கேட்குறார். கேட்ட உடனே சீஷர்களாக சொல்கிறாங்க, ஐயரே, எவ்வளோ பேர் உங்கள் பின்னாடி வரோம், இவ்வளோ நெருங்கி இருக்கோம், தொட்டது யாருன்னு கேட்குறீங்களேன்னு போது இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சொல்கிற பாருங்க, இந்த பிரசங்கத்தில் அந்த ஸ்திரீயானவள் பெரும் பாடுள்ளவளாக, வியாதி உள்ளவளாக, எல்லா காரியத்தையும் அவள் இழந்து, நம்பிக்கை இழந்து, பணம் இழந்து, நேரம் இழந்து, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவள் இழந்துட்டா. இழந்து பலவீனப்பட்டவளாக அவள் கடந்து போகும்போது அவளுடைய நம்பிக்கை இப்போ என்னவாய் மாறுகிறது? முதல்ல அவள் நம்பினது டாக்டர்ஸை. ஸோ நிறைய வைத்தியரை பார்த்துருக்கா. அங்கே அந்த நம்பிக்கை வீணா போச்சு. இப்போ நம்பிக்கை வருஷங்கள் போச்சு, 12 வருஷமாக போராடிட்டேன், என்னுடைய பலனெல்லாம் போச்சு, இதுக்கப்புறம் எந்த ஹோப்பும் இல்லாத சூழ்நிலையில் அவள் நம்பிக்கை இயேசுவா இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அவள் விசுவாசிக்கிறா, அவள் உறுதியாக நம்புறா. ஓடி போய் ஏசப்பா எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம், ஏன்னா இத்தனை வருஷமாக பாடுபடுறேன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவள் என்ன நினைச்சானா, இல்லை, இயேசுவானுடைய வஸ்திரத்தை தொட்டாலே போதும், கண்டிப்பாக எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவளுடைய விசுவாசம் அங்கே வெளிப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. எல்லா காரியமும் பகிரங்கமாக நடந்தா கூட ஓகே, நடந்துருச்சு, சரி ஓகே, இயேசு கிட்ட டைரெக்டாக போய் நான் இப்படித்தான் அப்படிதான் சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் பகிரங்கமாக அவள் போய் ஒத்துக்கொண்டு இருந்தால் கூட நடந்திருக்கும். ஆனால் அவள் அதெல்லாம் பண்ணலை. ரகசியமாக, மறைமுகமாக தேவனை நோக்கி அவள் விசுவாசிக்கிறா. அவள் ஓடி பின்னதாகவே ஜனங்களுக்கு மத்தியில் அவள் அங்கலாய்த்து கொண்டே தொடும்போது ஒரு பெரிய அற்புதம். ஆமென், அல்லேலூயா. ஸோ இயேசுவை பின்தொடர்கிற யாரானாலும் சரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க, அங்கே இருக்கிற காரியத்தை பார்க்காதீங்க, உங்கள் பலவீனத்தை பார்க்காதீங்க. அவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறார். அவர் நமக்கு முன்பதாக இருக்கிறபடினால நிச்சயமாய் நம்மளுடைய கோணலான வழிகளை எல்லாம் அவர் செவ்வையாக்குவார். நாம் கடந்து போனால் மாத்திரம் போதும், விசுவாசித்தால் மாத்திரம் போதும், அவரை தொட்டால் மாத்திரம் போதும், அவரை ஃபாலோ பண்ணால் மாத்திரம் போதும். ஸோ நாம் அவரை தொடரும் பொழுதே கர்த்தர் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவரை சுற்றி நிறைய பேர் தொடர்ந்து இருந்தாங்க, ஆனால் யாருக்கும் அந்த வல்லமை இல்லை. ஆனால் இவள் தொட்டா சுகமாகும் என்ற 2வது காரியம் அவள் விசுவாசித்தா. முதல்ல அவள் பின்தொடர்றா, 2வது அவள் நம்பி அந்த காரியத்துக்குள்ளே போகிறா, தொடுகிறா. தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான். நீங்கள் எல்லா காரியத்தையும் தொடர்ந்து கடந்து போங்க, நீங்கள் விசுவாசிங்க. என் இரட்சகராக இயேசுவை உங்களுக்கு முன்பதாக அவரே வெளிப்படுவார். தொட்டது யார் என்று கேட்டு திரும்பி பார்க்கும்பொழுது என் தேவனாகிய கர்த்தருடைய அற்புதம் வெளிவந்த உடனே அவர் பார்த்து திரும்புகிறார். பாருங்க, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் தொடரும்போது, நீங்கள் விசுவாசத்தோடு அவரை தொடும்பொழுது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுவார். அவரே கடந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்போதான் சொல்கிறார் அந்த பிள்ளையை பார்த்து, அப்பா, எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம், என் பின்னதாக நீ இவ்வளோ அற்புதத்தை பெற்றுக்கொண்ட, நீ பயப்படாத, நீ போ, உன் விசுவாசம் பெருசு, நீ என்னை ஃபாலோ பண்ணி வந்தல, என்னை விசுவாசித்தல, திடன் கொள், தைரியமார், இந்த சூழ்நிலையில் நீ பயப்படாத, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும், உன் நம்பிக்கை தான். இன்னைக்கு நீ எந்த காரியத்தை நம்பி இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்களோ, உங்கள் விசுவாசம் பெரியவைகளை காண செய்யும், பெரிய அற்புதங்களை காண செய்யும். அற்புதங்களை மத்தியில் கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். அதனால நீ சமாதானத்தோடு போமான்னு சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்து அவளை அரவணைத்து ஆசீர்வதித்து அவளை அனுப்புகிறார், திடப்படுத்துகிறார். ஆமென். உங்களையும் இவ்விதமாகவே அவர் நடத்துவார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகளே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பிள்ளைகளே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், சிறியோரே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பெரியோரே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசம்
விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். உங்க நம்பிக்கை காரியத்தை விடுதலையாக்கும். உங்க நம்பிக்கை புதிய வாசலை திறக்கும். உங்க நம்பிக்கை பெரிய எழுப்புதலை தரும். உங்க நம்பிக்கை அற்புதங்களை காண செய்யும். ஆகையால நாட்களை கடந்து போங்க. நிச்சயமாய் பெரிய பெரிய அற்புதங்கள் வரும் நாட்கள்ல நீங்கள் காண்பீர்கள். இந்த சகோதரருடைய வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் என்ன காரியங்கள் செய்தாரோ அதை காட்டிலும் மேலாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். உங்களை ரட்சித்து நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வியாதி பலவீனத்தோடு பயந்து ஓடி வந்த சகோதரி ஆண்டவரே அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போலவே ராஜா, இந்த வேளையில யாரெல்லாம் ஆண்டவரே பயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய விசுவாசத்தின்படி எல்லா காரியத்தையும் நடத்த போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்து பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக. இந்த வேளையில வியாதியோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவரே சமாதானத்தோடே போ என்று சொன்னீரே ராஜா. அப்பா கர்த்தாவே அப்படியே சமாதானத்தோடு பூரண சுகத்தை கொடுத்து நடத்தும். காத்துக்கொள்ளும். எல்லா பொல்லாப்புக்கும் மாய்க்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.